திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல், இது மக்கள் தீர்ப்பா அல்லது இவிஎம்மின் தீர்ப்பா? இதை பார்ப்பதற்கு முன்பு என்னை பற்றி சில தகவல். அதாவது, நான் ஆட்டோ டிரைவர். தற்சமயம் கடந்த 40 ஆண்டு காலமாக நான் டிரைவராகத்தான் பணியாற்றுகிறேன். 1984 இருந்து மக்களோடு பயணிக்கிறேன். அதாவது சென்னையில் தண்ணி வண்டி ஓட்டின காலத்துலேருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டியிருக்கிறேன், டிராவல்ஸில் கார் ஓட்டியிருக்கிறேன். நீங்கள் எந்த வாகனத்தை பார்க்குறீங்களோ அதுக்கு நான் டிரைவராக பணியாற்றி இருக்கிறேன். இப்போ நான் ஆட்டோ டிரைவராக இருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குற அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, இதை 90 பார்த்தா தெரியும். சென்னை ட்ரேட் சென்டர்னு இன்றைக்கி பட் ரோட்டில் இருக்குது இல்லை, அந்த இடத்துல பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. அவங்களுக்கு அன்றைக்கி தண்ணி வண்டி நான் ஓட்டுறப்போ 1990 சென்னை வாசி மக்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி கிடையாது. அவங்களுக்கு நான் 2000 லிட்டர் தண்ணியை மீதம் எடுத்துகிட்டு அடையார் பார்க் சைடன் ஹோட்டல்லேருந்து கொண்டு அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். அங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஐ லெவல்னு பார்த்தோம்னா, மும்பையிலிருந்து வந்த ஒரு தொழிலதிபர், இன்றைய பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அதிமுக ஆட்சியில் நிலக்கரி துறை அமைச்சரத்தில் அவர் இருக்கிறப்போ, சென்னை அதாவது சிதம்பரம் கல்லூரியில் நெய்வேலி நிலக்கரி சம்பந்தமாக ஒப்பந்தம் போட வந்த ஒரு தொழிலதிபருடன் சென்னையில் காஸ்மோபாலிட் கிளப்பில் அவரோட உட்காந்து நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன், அந்த அவ்வளோ பெரிய தொழிலதிபரோட. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, அதே தண்ணி வண்டி ஓட்டுறப்போ அந்த கப்பல் கேப்டனுங்களோட, பல நாட்டு கேப்டன்களோட உட்காந்து நான் தண்ணி அடிச்சிருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வித மக்களோடும் எனக்கு பழக்கம் உண்டு. இப்போ அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா பாதிரியார் முன்பு மண்டிட்டு பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி என்னுடைய ஆட்டோவில் வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய கஷ்டங்களை, அரசியல் பேசுகிறாலும் சரி, வீட்டு கஷ்டமாக இருந்தாலும் உடனடியாக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு மனசில் இருக்கிற ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா மக்களுடைய தொடர்புடைய எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு தெரிவதுக்கு 2 நாளைக்கு முன்பு, ஓட்டு போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் வெற்றி அடையும் என்பது பெரும்பான்மை மக்களுடைய தீர்ப்பாக இருந்தது. இப்போ நம்ம டிவி விவாதம், யூடியூபு, மற்ற விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த எக்ஸிபோல் அது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கூட திமுக தான் வெற்றி அடையும் தான் பெரும்பான்மையானவங்க சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் மக்கள் தீர்ப்பு அதுவாகத்தான் இருந்தது. இது எங்கே மாறியதுன்னு இப்போ நம்ம களத்தில் போய் மக்களிடம் பேசுகிற போது சில விஷயம் தெரியுது. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தோம்னா, திமுக அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுதான் மாற்றிய தத்துவம். திமுகவானா அதிமுகவானா மாற்றம் தேவை. ஆகவே விஜய் சரியோ தவறோ ஒரு புதிய முகம் வரட்டும்னு வாக்களிச்சாங்களான்னா வாக்களிச்சாங்க. இப்போ கேட்குறப்போ அந்த ரிசல்ட் வருது. ஆனால் நம்ம திமுக அரசு எனக்கு உடன்பாடானா, அரசியலில் மாற்று கருத்து எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்ததில் கிடைச்சதில் ஒரு ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் ரோடு, பாலம், மருத்துவமனை, பஸ் ஸ்டாண்டுகள், அதனுடைய பஸ் ஸ்டாண்டுடைய கூரை, இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு விவாதம் உண்டு. அது எப்படின்னு கேட்டோம்னா, கலைஞர் ஒரு முறை எம்ஜிஆர் இடத்துல கேட்குறாரு, நீங்கள் முதலமைச்சரானா என்ன செய்வேன்னு. பதிலுக்கு எம்ஜிஆர் கேட்பார் கலைஞர்கிட்ட, நீங்கள் முதலமைச்சரானா என்ன செய்வீங்கன்ட்டு. கலைஞர் சொல்லுவார், நான் அழிந்தாலும் என்னால் உருவாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார், நான் முதலமைச்சரானா பசிக்கின்ற வயிற்றுக்கு உணவு கொடுப்பேன், கர்ப்பிணி பெண்களுக்கு காலுக்கு செருப்பு கொடுப்பேன், படிக்கின்ற மாணவர்களுக்கு முடிந்தவரை புஸ்தகம், பேக், அது இது சிறு சிறு உதவிகளை, இதெல்லாம் எம்ஜிஆர் சொல்லுவார். அதாவது அன்றைக்கு என்ன தேவையோ அதை நான் ஓடி ஓடி செய்வேன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. நான் அழிந்தாலும் என்னால் உருவாக்கிய நினைவு சின்னங்கள் அழியாது என்று கலைஞர் சொல்லுவார். தாய் 8 அடி பாழும் என்றால் குட்டி 16 அடி பாழும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில்
கலைஞரை விட பெரிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவர் நின்ற இடத்திலேயே அவர் தோல்வி அடைந்திருக்கிறார்னா இது ஸ்டாலினுடைய தோல்வி இல்லை, இது மக்களின் தோல்வி என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஒன்று. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் விஜய் அவர்கள் 3 வருடமான குழந்தை, 3 வயதான குழந்தை. இப்போ எனக்கு அந்த இவிஎம்மில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் யதார்த்தமாகவே பேசுவேன். எப்படி பேசுவேன்னா, இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மத்தியில் இவிஎம்மில் எதனா பண்ண முடியும்னு சொன்னால் 240 சீட்டு தானே பிஜேபி வந்தது. எதனா பண்ண முடியும்னு சொன்னால் அவங்க சொன்ன மாதிரியே 40 சீட்டு அவங்க வந்திருப்பாங்கல்ல 400 இடத்துல. ஏன் அவங்க 240 இடத்துல வந்தாங்கன்னு இது பேசுவதற்கும் பாமர மக்களை ஏமாற்றுவதற்குமான தந்திரம். இது முதல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். காங்கிரஸ் வரக்கூடாது என்பது தான் பிஜேபியினுடைய நோக்கமே தவிர மற்ற மாநில கட்சிகள்லாம் வரக்கூடாதுன்றது பிஜேபி கட்சியினுடைய நோக்கம் கிடையாது. ஆக அவங்க 240 வந்தாங்க. மற்ற மாநில சந்திரபாபு நாயுடு நிதிஷ் இவரை இணைச்சி அவங்க மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலும் அதே தந்திரத்தை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். அதாவது திமுகவும் அதிமுகவும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு பெரும்பான்மை விஜய்க்கு கொடுக்காம அதிமுகவில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அவங்க கணக்கு படுத்து ஒரு 7-8 வரும்னு. ஆனால் மக்கள் பெரிய அளவுக்கு புறக்கணிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இவிஎம்மில் ஒரே அடியெல்லாம் வர வைக்க முடியாது. ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஒத்தாசு பண்ணோம். இது மக்கள் புரட்சியும் கூட இணைஞ்சதுனால தான் விஜய் அவர்கள் 108 இடம் வந்திருக்கிறார் என்பது மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. நம்மளிடம் பேசிய பலர் சொன்ன கருத்தாகவும் அது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இவிஎம்முக்கு ஒரு பங்கு. ஆனால் இந்த அரசியல் கட்சியெல்லாம் இதை எதிர்த்து பேசலை. இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், அதேமாதிரி இந்தியா லெவலில் இருக்கிற எந்த கட்சியுமே இதை ஏன் பேச மாட்டாங்கன்னு சொன்னால், என்றைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, எது ஒரு தவறு நடக்குதோ தப்பு செய்ய முடியுமோ அதை எல்லா அரசியல் கட்சியும் ஏற்றுக்குவாங்க. அதாவது குறிப்பாக வலது அரசியல் இதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த தவறை மத்தியில் ஆளுகின்ற அரசு செய்கிறது என்றால் எதிர்காலத்தில் இந்த ஆட்சி நம் கையில் வருகிற போது இதே தவறை நாமும் செய்யலாம் என்பதற்காக இப்போ இருந்தே அதை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் இது நம்மளுடைய கஷ்டமா? மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு பிரச்சனையா? இவிஎம் பிரச்சனைனா நமக்கும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எதிர்காலத்தில் இது நமக்கும் தேவைப்படும் நினைக்கிறாங்க. வளர்ந்த உலக நாடுகளில் எங்கேயுமே இவிஎம் மிஷினை பயன்படுத்துவதில்லை. ஆனால் இந்தியாவில் அதை இப்போது தற்சமயம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி மாறுகிற போது அது நமக்கு சாதகமாக இருக்கும். இவங்க மத்தியிலேருந்து வந்தவங்க சொல்ல முடியாது இல்லையா, இவிஎம்ல இதெல்லாம் பண்ண முடியும்னு. ஏன்னா இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இது அரசியல்வாதிங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளுடைய வருத்தம் என்னன்னு சொன்னால், இப்போ தாவேக்கா 108 தான், அதில் 1 கழிச்சிட்டோம்னா 107. இப்போ 107 வச்சு இவர் யாருடைய ஆதரவை வச்சு இவரால் பெரும்பான்மையை ஆட்சி அமைக்க முடியுமானா, பழந்தொன்னு கொட்டை போட்ட திமுக, காங்கிரஸ், அதிமுக இதெல்லாம் வெளியே இருக்குது. இவர்களெல்லாம் ஒரு பக்கம் சமாளிக்கணும். திமுக இப்போ தமிழக வெற்றி கழக கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை எம்எல்ஏக்கள் பேரை விஜய் அவர்களுக்கு தெரியும்? போகிற பக்கத்தில் சொல்லிடலாம் அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. அதாவது 234 தொகுதியிலையும் இந்த வயதான காலத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பிரச்சாரம் செஞ்சார். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவரும் இந்த 234 தொகுதியை 2 முறை சுற்றுப்பயணமாக மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணார். நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவரும் இந்த 234 தொகுதியை கடுமையாக உழைச்சி போராடினார். ஆனால் விஜய் அவர்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போனாரா? பிரச்சாரம் அறிவிக்கிறாரு, உடனே அதை கேன்சல் பண்ணுறாரு. அவர் கடைசியில் எடுத்த தாரக மந்திரம் தான் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குது. என்னன்னு கேட்டால், குழந்தைகள் சாக்லேட் வாங்குவதற்கு நீங்கள் எப்படி அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணுவீங்க, அதுபோல் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க உங்கள் தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அம்மா இவங்க கிட்டலாம் வாக்கு கேட்டு விசில் சின்னத்தில் ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொன்ன அந்த தாரக மந்திரம் இருக்கு இல்லையா, அதான் மந்திர சொல். பச்சை மரத்தில் ஆணி அடித்தா போல் குழந்தைங்க மனசில் அது பதிஞ்சிடுச்சு. அதாவது என்னுடைய 3 வயது பேத்தி என்னிடம் பேசியது, தாத்தா விஜய்க்கு ஓட்டு போடு தாத்தா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு.
ஆனால் நான் சொன்ன சிரிச்சுட்டு சரிம்மான்னு சொல்லிட்டேன். ஆனால் எத்தனை பெற்றோர்கள், எத்தனை தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து, அதாவது திமுக வேணாம் அதிமுக வேணும்னு நினைக்கிற மனநிலையில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர், அதுக்கடுத்து இந்த குழந்தைங்க கேட்டதனால் அதனுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஓட்டு போட்டது இரண்டாவது பட்சம். அதாவது இளைஞர்கள் என்றைக்குமே எந்த கட்சியுமே விரும்ப மாட்டாங்க, அவங்க ஒரு பக்கம். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொடுத்துருக்குது. இதில் வந்து திமுக உள்கட்சி பூசலாம், அதிமுக உள்கட்சி அதெல்லாம் கிடையாது, எல்லா கட்சியிலையும் காலத்துக்கு இருக்கும். ஆனால் திமுகவுக்கு உடைய பின்னடைவுக்கு திமுகவினரே ஒரு காரணம். ஏன்னா பெரிய அளவில் வந்து இது எல்லாம் பேசும்போது நம்மளால் கேட்க முடியுது. ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது திமுக வந்து மற்ற கட்சிகளை அரவணைச்சு போகல, அதாவது அவங்க அந்தந்த கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் இவங்களுக்கு மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை இவங்க சம்பாரித்து வச்சுருக்காங்க, இவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு தலைமையை பாதித்து விட்டது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. எப்படியோ அதாவது என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் முடிவுக்கு வந்த பிறகு தான் அதை ஆய்வு பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க. நான் கூட நினச்சேன் எல்லா மக்களுக்குமே 1000 ரூபாய் போகுது, நானும் பேசுகிறப்ப தான் சொல்கிறாங்க இல்லை பெருமை எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வரல அப்படின்னு ஒரு வசதி படித்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க. ஆகவே இந்த மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது சரியான தீர்ப்பா என்றால் தடுமாற்றமான தீர்ப்பு என்பதை இந்நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே சமயத்தில் இந்த பெரும்பான்மை இல்லாத இந்த ஆட்சி, அனுபவம், அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நடிகர், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்குது. அடுத்து திருச்சா மினிஸ்டர் ஆகுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இது காலம் எப்படி போகுதுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதான் வந்த மாதிரி விஜய் திரிசான் வந்துடுமோ? தமிழக மக்களுடைய தலையெழுத்து நடிகர், அதாவது நடிகர் வரலாம், வரக்கூடாது இல்லை, மக்கள் தலைவராக யார் வேணாலும் வரலாங்க. விஜய் வரது நம்மளுக்கு ஆட்சேபனே கிடையாதுங்க. ஆனால் அவருடைய அரசியலை இன்றைக்கி நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு 6 மாதம் கடந்து தான் அந்த அரசியலை பேச முடியும். போகிற போக்கில் நம்ம யாரையும் சேர்த்த வாரி பூசிட்டு போகக்கூடாது. மக்களிடம் இருந்து நாம் எதை கற்றோமோ அதை மக்களுக்கே திரும்பவும் கொடுக்கிறோம் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.